Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருளானந்தி அத்தியாயம் 50. நான் மல்லாந்து தரையில் படுத்தபடி இருந்தேன். என்னைச் சுற்றி மல்லிகை பூச்சரங்களாக கிடந்தன. அந்த பூச்சரங்கள் அடியில் ஆனந்தி கிடந்தாள். உடனே நான் என்னையே பார்த்து கொண்டேன். நான் மறுபடியும் திலீபன் ஆகிவிட்டதை உணர்ந்தேன். எழுந்து ஓடிவிடலாம் என்று எழுந்திருக்க முயன்றபோது மயங்கி கிடக்கும் ஆனந்தியோடு என்னுடைய கையும் சேர்த்து கட்டியிருப்பதை உணர்ந்தேன். மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதை அறிந்தேன். என் அருகில் ஆனந்தி கண் மூடி ஒரு பிணம் போல கிடந்தாள். அவள் கையிலும் ஒரு கட்டு இருந்தது. எங்கள் இருவர் தேகத்தையும் சன்னமான ஒரு குழாய் இணைத்திருந்தது. என் தேகத்திலிருந்து இரத்தம் ஆனந்தியின் தேகத்துக்கு பாய்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். மேஜர் அவருடைய வீணை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். எப்போது என் மனம் மறுபடியும் என் உடலை அடைந்தது? காரிலிருந்து தரையில் போடும் வரை உணர்வு இல்லாமலாயிருந்திருக்கிறேன். கையை துளைத்து என் இரத்த குழாயோடு ஒரு ரப்பர் குழாய் சேர்க்கப்படும் போது கூட உணர்வில்லாமல் இருந்திருக்கிறேனா? இரத்த மாற்றம் எதற்கு நடக்கிறது? எனக்கு புரியவில்லை. முன்பு உடையை மாற்றினார்கள், பிறகு மனம் தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்கு மாற்றப்பட்டது. இப்போது என் இரத்தமே ஆனந்தியின் தேகத்துக்கு மாறுகிறது. இந்த இரத்த மாற்றம் ஒருவேளை எனக்கு நிரந்தரமாக ஆனந்தியின் தேகத்தை கொடுத்து விடுமா? அப்படியானால் ஆனந்தி திலீபன் உருவில் திலீபனுடைய வைப்ரேஷனுடன் சீதாவை சந்திப்பாள். சீதாவை அடைவதுதான் எங்கள் சோதனையின் கடைசி திட்டம் என்று மேஜர் ஒரு முறை சொன்னது என் ஞாபகத்துக்கு வந்தது. சீதாவை அடைந்து விட்டால் அவளுக்கும் அந்த போலி திலீபனுக்கும் திருமணமாகிவிடும். திருமணமான பின் பெரியவர் ராமலிங்கத்தின் சொத்து பணம் எல்லாம் போலி திலீபன் கைவசமாகும். சீதாவும் இம்மாதிரியான சூன்ய சோதனைகளுக்கு உள்ளாகி ஒரு பேய் போல உலருவாள். இதை நினைக்க நானும் ஒரு ஆண்மகனாக பிறந்தும் ஆண்மை இல்லாமல் கோழை போல் கட்டுண்டு கிடக்கிறேன் என்ற ஆத்திரம் வந்தது. இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தால் கூட அப்போது அந்த ஆத்திரத்தின் பலத்தால் அவைகளை அறுத்து எறிய முயன்றிருப்பேன். என்னை பிணைத்திருந்த சங்கிலிகள் கண்களுக்கு தெரியாத இரும்பு சங்கிலிகளை விட பலம் பொருந்திய காந்த சங்கிலிகளாயிற்றே. என்ன செய்வேன்? முருகா முருகா என்று ஓலமிட வாயசைத்தேன். சப்தம் வரவில்லை. உதடுகள் மட்டும் அசைவு கொடுத்து நின்றன. மேஜர் வாசிக்கும் வீணை ஒலியின் ஸ்தாயி அதிகமாகிக் கொண்டே போயிற்று. என் தலைக்கு மேல் ஆகாயத்தில் நட்சத்திர மண்டலம் தெரிந்தது. இந்த வீணை, இந்த மல்லிகை, சுடப்பட்ட இறைச்சி துண்டுகளோடு வானத்தில் தெரிந்த அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். என்ன தொடர்பு? சிந்திக்கவே பைத்தியக்காரத்தனமாயிருந்தது. என் பக்கத்தில் படுத்திருந்த ஆனந்தியின் உருவம் சிலிர்க்கத் தொடங்கியது. அதே சமயத்தில் என் உடல் பலவீனமாகி ஞாபகம் தப்பத் தொடங்கியது. என் ரத்தம் பாய்ந்து பலமடைந்திருக்கிறாள் ஆனந்தி. அதே போல நான் நினைவில்லாமல் இருந்தபோது ஆனந்தியின் ரத்தம் என் உடலில் பாய்ந்திருக்க வேண்டும். இப்போது இருவர் இரத்தமும் கலப்படைந்த இரத்தம் என்பது தெளிவாயிற்று. அடுத்த வினாடியே என் அருகில் இருந்த ஆனந்தி கையை உருவியபடி எழுந்து நின்றாள். என்னை கூர்ந்து கவனித்தாள். அவள் பார்வையில் தோன்றிய அந்த வெறி, அவள் கண்களில் தோன்றிய அந்த பச்சை ஒளி நினைக்கவும் பயமாயிருக்கிறது. அவள் முகம் குனிந்து என் முகத்தை நெருங்கியது. சபாபதியின் மகன், நீ அல்லவா? உன்னை பழிவாங்கப் போகிறேன். காதல் பசியோடு அதை தீர்த்து கொள்ள வழியில்லாமல் நீ திரிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேஜரை பார்த்தாள். மாயநாதா, இவன் ரத்தம் இழந்து மடியட்டும் என்றாள். மேஜர் ஓடி வந்து அவளை இழுத்துச் சென்றார். அவர்கள் இருவருக்கும் இடையே என்னை பற்றிய விவாதம் நிகழ்ந்தது. எனக்கு வார்த்தைகள் தெளிவாக விழவில்லை. ஆனால் மேஜர் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதும், ஆனந்தி நான் அங்கேயே மடிய வேண்டும் என்று விரும்புகிறாள் என்பதும் தெளிவாயிற்று. நான் அன்று இறந்து போவது மேஜரின் இறுதி திட்டத்துக்கு சரிப்பட்டு வரவில்லை என்பதுதான். அவர் அன்று என்னை காப்பாற்றியதற்கு காரணமாக இருக்க வேண்டும். என் மீதுள்ள அன்பாக இருக்க முடியாது. இவர் விவாதித்து கொண்டிருக்கும் போது என் ரத்தம் குழாய் வழியாக வெளியே தரையில் பாய்ந்து கொண்டிருந்ததையும் கவனித்தேன். அதை மேஜரும் கவனித்தவராய் ஓடி வந்து குழாயை உருவி ஏதோ களிம்பு போன்ற ஒன்றை தடவினார். என் கை துளைக்கப்பட்டிருந்த இடத்தில் நான் மயக்கமடைந்து விழுந்தேன். மறுநாள் நான் விழித்தபோது திருக்குற்றால டாக்டர் வீட்டில் படுக்கையில் படுத்திருந்தேன். அந்த டாக்டர் சரியான சமயத்தில் வந்து என்னை எடுத்துச் சென்றதும் பிறகு தக்க சிகிச்சை எனக்கு செய்ததும் ஆண்டவன் கருணை தான். இந்த கடிதத்தை உனக்கு எழுதவே அவர் என்னை காப்பாற்றினார் என்று நினைக்கிறேன்.
டாக்டர் தந்தி கொடுத்து நீ என்னை எடுத்து வந்தது உனக்கு தெரியும். உன்னிடம் நான் இனிமேல் ஆனந்தி வீட்டு பக்கம் கூட போவதில்லை என்ற என்னுடைய தீர்மானத்தை காரில் சொல்லும்போது தெரிவித்தேன். காரணம், எனக்கு அன்றிரவு பாழும் கோயிலில் நடந்த இரத்த மாற்றம் என்ற பரிசோதனையின் விளைவு புரியாமல் இருந்ததால் தான். நீ உளுந்தூர் பேட்டையில் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய வேளையில் எனக்கு ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அயர்ந்து படுத்து கொண்டிருக்கும் போது என் உடல் மீது ஏதோ நிழல் படிவது போலத்தான் தெரிந்தது. அடுத்த வினாடி என் தேகத்தில் ஒரு விதமான பலம் பாய ஆரம்பித்தது. சத்தான உணவு, மருந்து, வைத்தியம் ஒரு மாதத்தில் தர முடியாத ஒரு தேக புஷ்டியை திடீரென ஒரு வினாடியில் என் தேகம் அடைந்தது. அப்புறம் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது, அது உனக்கும் தெரிந்திருக்கும். நான் புடவை உடுத்தியபடி ஆனந்தியாக மேஜர் ஓட்டிச் சென்ற காரின் பின்புறத்தில் கிடந்தேன். காரில் ஏதோ மாறுதல் இருப்பதாக தெரிந்தது. காரின் முன் சீட்டில் நீ இல்லை, மேஜர் உட்கார்ந்து ஓட்டிக் கொண்டிருந்தார். இந்த மாறுதல் எப்படி நடந்தது என்று எனக்கு இன்று வரையில் புரியவில்லை. பிறகு நான் கேட்டபோது கூட மேஜரும் விளக்கம் தரவில்லை. இந்த திடீர் மாற்று விஷயம் மட்டும் புரியாமல் இருந்தது. ஆனந்தியாக நான் அடையாறு வீட்டில் படுத்து கிடந்தேன். மேஜரிடம் இதை பற்றி விசாரித்தேன். அவர் சிரித்தார். பாழும் கோவிலில் அவர் செய்த சோதனை பூராவும் வெற்றியடைந்து விட்டது என்று தன்னையே புகழ்ந்து கொண்டார். இனிமேல் அடுத்தபடி சீதா தான். நான் தயாரித்த தெளிவன் சீதாவை நெருங்குவான். அப்புறம் எனக்கு உலகத்தில் எந்தவித கவலையும் இல்லை, பணத்தை பற்றிய கவலை இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு பாட்டிலில் இருந்து விஸ்கி அருந்த ஆரம்பித்தார். வீட்டில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். அவர் குடிக்க ஆரம்பித்ததும் தன் கவன சக்தியையும் ஹிப்னாட்டிக் சக்தியையும் இழக்கத் தொடங்கினார். மேஜரின் மர்மங்களை உணர்ந்து கொள்ள இதுதான் தக்க சமயம் என்று சாதுரியமாக நான் பேச ஆரம்பித்தேன். முதலாவதாக அவரிடம் மாங்டின் என்ற பர்மிய ஹிப்னாட்டிக் மேதையை பற்றி பேச ஆரம்பித்தேன். அவர் அவனை பற்றி புகழ ஆரம்பித்தார். ஒரு நாள் மாங்டினோடு பாரு திலீபா, சாரி ஆனந்தி, ஐராவதி நதி வழியாக படகுல பயணம் செய்து கொண்டிருந்தோம். படகு கரைக்கு வந்ததும் ஒரு வெள்ளெலி தரையில் இறந்து கிடப்பதையும் அருகில் இன்னொரு பெண் வெள்ளெலி நிற்பதையும் பார்த்தேன். உடனே மாங்டின் தரையில் கண்களை மூடி படுத்தார். பேச்சு மூச்சு இல்லை. அவர் இறந்து விட்டாரோன்னு பயம் எனக்கு. அதே சமயத்தில் இறந்து கிடந்த வெள்ளெலி எழுந்து விளையாட ஆரம்பித்தது. 2 வெள்ளெலிகளும் ஒன்றை ஒன்று கலந்து மகிழ்ந்தன. மறு நிமிஷமே அந்த எலி படுத்து விட்டது. முன்போல மாங்டின் எழுந்து உட்கார்ந்தார். என் மனபலத்தால் சில வினாடிகள் அந்த எலிக்கு பலம் கொடுத்து அதன் மூலமாக பெண் எலிக்கு கர்ப்பத்தை அளித்தேன். அந்த பெண் எலிக்கு பிறக்கப் போகும் குட்டி என் மனத்திலிருந்து பிறந்தது, என் மானசபுத்திரன் என்று சொன்னார். வேடிக்கையா இல்லை? நான் மாங்டின் தன் சக்தியால் அந்த ஆண் எலிக்கு நிரந்தரமாக தான் உயிர் கொடுக்க முடியவில்லையா என்று மேஜரை கேட்டேன். மேஜர் இதே கேள்வியைத்தான் அன்று நான் மாங்டினிடம் கேட்டேன். அவர் பதில் சொன்னார், அது முடியாது. லிங்க தேகம் இருந்தால் ஒருவேளை அதை செய்யலாம். அதுவும் 2 லிங்க தேகங்களின் அலைகளும் ஒத்திருக்க வேண்டும். 2க்கும் இடையே காம ஆசை ஏற்பட வேண்டும். அது தொடர்ந்து சில நாட்கள் 2 லிங்க தேகங்களையும் பிணைக்க வேண்டும். பிறகு உணவு முறையில் சில பச்சிலைகள் கலக்கப்பட வேண்டும். பிறகு இரத்தம் உடல் மாறி மாறி பரிமாறப்பட வேண்டும். இதை பக்குவமாக தொடர்ந்து நடத்தினா ஒரு மனம் ஒரு உடலை விட்டு மாறி இன்னொரு உடலில் செல்லலாம் என்று மாங்டின் கூறினார் என்றார். அத்தியாயம் 51. வேறு எந்த வகையிலும் லிங்கதேகம் என்ற அகல நீள கன பரிமாணம் இல்லாத வஸ்து உடலை அடைய முடியாதா என்று கேட்டேன். இறந்த பின்ன சில மணி நேரங்களில் உடலுக்குள்ள வேறு லிங்கதேகம் நுழையலாம், அதில் தொடர்ந்து வாழலாம். அதற்கு சில சாதனைகள் தேவை. இது என் வாழ்க்கையிலேயே நடந்தது என்று சொல்லிவிட்டு திடீரென்று அழ ஆரம்பித்தார். இந்த கொடூரமான மேஜருக்கு கூட மனித உணர்ச்சிகள் இருக்கும், அவரால் கூட அழ முடியும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. திலீபா, நீ உண்மை ஆனந்தியை பார்த்ததில்லை. அவள் எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? என் கண்மணி, பண்பு நிறைந்தவள். நீ மணக்கிறந்தே அந்த சீதாவை விட உத்தமி. பாவம், அவள் இறந்து விட்டா, என்னை விட்டே போயிட்டா என்றார். பூமியை பிளந்து என்னை விழுங்கிவிடப் போவது போல இருந்தது. இதை கேட்டதும் ஆனந்தியின் உருவத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் நான். என்னிடமே ஆனந்தி இறந்து விட்டால் என்ற ஒருவர் கூறினார், எனக்கு எப்படி இருக்கும்? என்ன குடிவெறியில் வளர்றீங்க மேஜர் என்றேன். அவர் மறுபடியும் ஒரு கிளாஸ் நிறைய மதுவை ஊற்றி அருந்து விட்டு என்னை முறைத்து பார்த்தார். யாரடா வளர்றது
அவ்வளோ உண்மை என்றார். நான் திடீர்னு சொன்னால் எப்படி புரியும்? ஆரம்பத்திலேருந்து சொன்னாலவா எப்படி எனக்கு வழங்கும் என்றேன். போதையில் இருந்த மேஜர், இப்போது சொன்னாயே அது கரெக்ட், ஆரம்பத்திலிருந்து சொன்னால் தான் புரியும், சொல்கிறேன் கேள் என்று சொல்ல ஆரம்பித்தார். நான் ரங்கூனில் இருக்கும்போது மாங்டின் சென்னை போக வேண்டும் என்று என்னிடம் சொன்னார். நான் அவரிடம் என் ஒன்று விட்ட சகோதரியான மல்லிகை அம்மாவின் விலாசத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினேன். மாங்டின் சென்னை வந்தபோது மல்லிகை அம்மாள் கணவனோடு வாழ மனசு பிடிக்காமல் உதகமண்டலத்தில் இருப்பதாக தெரிந்ததும் உதகை சென்றிருந்தார். மல்லிகை அம்மாள் அப்போது உன் தந்தை சபாபதியுடன் தொடர்பு கொண்டிருந்திருக்கா. அவரை விடாமல் பிடிச்சு வச்சுக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கா. அதற்காக மாங்டினிடம் அவர் உதகையில் தங்கியிருந்த சில வாரங்களில் ஹிப்னாட்டிசம் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவளால் உன் தந்தையை நிரந்தரமாக தன்னோடு வைத்து கொள்ள முடியவில்லை. உன் தந்தை மல்லிகை அம்மாளை திருச்சிக்கு அழைத்து போய் அங்கு அவளையே தனியே விட்டு சென்று விட்டார். உன் தந்தையிடம் பணத்தையும் இழந்து மானத்தையும் இழந்த மல்லிகை அம்மாள் மனமுடைந்து போய் காவேரி ஆற்றில் விழுந்து மடிந்து விட்டார். சில மாதங்களுக்கு பிறகு அவளது வக்கீல் உதகமண்டல வீட்டையும் சொற்ப சொத்துக்களையும் எனக்கு உயில் மூலம் எழுதி வச்சு விட்டான்னு தெரிவித்தார். நான் உடனே இந்தியாவுக்கு வந்தேன். என் மகள் ஆனந்தியோடு உதகமண்டலம் வீட்டில் தங்கினேன். வெகு சந்தோஷமாக சில மாதங்கள் நானும் ஆனந்தி இருந்தோம். திடீர்னு ஆனந்திக்கு வாந்தி பேதி கண்டது. நான் சரியாகி விடும்னு அலட்சியமாக இருந்துட்டேன். பாவம் ஆனந்தி இறந்து விட்டான் என்ற துக்கத்தில் நான் துடித்தேன். அவளை அடக்கம் செய்யக்கூட மனமில்லாது உட்கார்ந்துருந்தேன். அழுது மனம் குழம்பி போயிருந்த என் கண் முன்னால் ஒரு மாது நிற்பது போல தெரிந்தது. நான் தாண்டா மல்லி, உனக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று சொன்னாள் மல்லிகை அம்மா. மல்லிகை பூவை வாங்கி உன் மகள் மேலே போடுடா, அவள் பிழைச்சிக்கொள்வா என்று சொன்னாள். நானும் உடனே என் மகள் பிழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மல்லிகைப்பூவை சரசரமாக வாங்கி ஆனந்தின் உடல் பூராவும் மறைச்சேன். ஆனந்தி அப்படியே அசையாமல் மல்லிகைப்பூவிற்கு அடியில் கிடந்தா. எழுந்திருக்கவே இல்லை. ஆனால் ஆனந்தியின் குரல் மட்டும் கேட்டது. கார் ஷெட்டுக்கு அடியில் புதைந்திருக்கிற ஒரு வீணை எடுத்து வா, மாய மாளவ கௌல ராகத்தை வீணையில் வாசியுங்க அப்பா என்றாள். உடனே எழுந்து சென்று வீணை எடுத்து வந்தேன். எனக்கு மாயா மாளவ கௌர ராகம் தெரியாது. ஆனால் என்ன ஆச்சரியம், என் விரல் தானாக வாசிக்க ஆரம்பித்தது. அப்புறம் பார் அதிசயம், ஆனந்தி எழுந்து உட்கார்ந்தான். தூங்க போனவ மாதிரி எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் ஆனந்தி உடல் நான் திரும்பி வந்தது ஏன் ஆனந்தி எங்கோ போய்விட்டான். ஆனந்தி உடல் தான் திரும்பி வந்தது, ஏன் ஆனந்தி எங்கோ போய்விட்டான். திடீரென்று மேஜர் குரலை மாற்றி என்னிடம் ரகசியமாக சொன்னார். திலீபா, பிழைச்சி எழுந்தது ஆனந்தி அல்ல, மல்லிகை அம்மா. அன்று முதல் மல்லிகை அம்மாவிற்கு ஒரு வேலைக்காரனாக இருந்து வர்றேன். மல்லிகை அம்மாவும் அப்பாவை தேடி போய் பழி வாங்க வேண்டும் என்று என்னென்னவோ செய்து பார்த்தா. ஆனால் அவளால் முடியல. அவர் ஏதோ தகடும் யந்திரமும் வச்சிருந்தாராம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தார். அதே சமயத்தில் நாங்கள் இருந்த அறையின் தரையில் நீண்ட நிழல் ஒன்று படிந்திருந்தது. திலீபன் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் கோவை பழம் போல சிவந்திருந்தன. அவன் மேஜரை பார்த்து, வானாதா, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன வளர்ன நீ? என்ன சொன்ன என்று இறைத்த குரலில் கேட்டான். மேஜர் அப்போதுதான் சொல்லக்கூடாத விஷயங்களை போதையில் சொல்லிவிட்டோம் என்று உணர்ந்தார். அவர் நடுங்கினார். ஒன்றும் சொல்லலை என்றார். திலீபன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் பிரகாசம் அதிகமாகுது. தாயை பார்த்தேன், சீதாவையும் பார்த்தேன் என்றான். ஐயோ சீதா என்று அலறினேன். கவலைப்படாத, அவளுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு என்னால் ஆபத்தில்லை. அதுக்குள்ளே நீயே அங்கே போய் அவளை தொட்டா அல்லாம என்று சொல்லிவிட்டு என்னை அறைக்கு போக சொன்னான். என் அறையில் போய் படுத்ததும் என்னுடைய ஒரே எண்ணம் எப்படியாவது சிந்தாதிரிப்பேட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதே. அன்றிரவு திலீபன் உருவம் என் அருகில் வந்து படுக்கவில்லை. ஆனந்தின் இரத்தம் என் உடலில் ஓடுவதாலோ என்னவோ எனக்கு சில எண்ணங்கள் திடீரென்று உதயமாக தொடங்கின. அதில் ஒன்று, மறுபடியும் எனக்கு என்னுடைய திலீபன் உருவம் நடுநடுவே கிடைக்கும் என்ற நம்பிக்கை. உடல் எரிந்து விட்டால் பிறகு லிங்கதேகத்தின் சேஷ்டைகள் மறைந்து விடுகின்றன என்பது மற்றொன்று. குற்றாலம் பாழுங்கோவிலில் ரத்தம் மாற்றிய பின்பு எனக்கும் ஆனந்தி என்ற மல்லிகை அம்மாளைப் போலவே பூண்டின் நெடி பிடிக்காமல் இருந்தது. அதை நினைக்கும் போதே குமட்டல் எடுத்தது. இருந்தாலும் ஆனந்தி என்ற மல்லிகை அம்மாளிடமிருந்து தப்ப பூண்டு ஒன்றே சரியான பரிகாரம் என்பதை அனுபவத்தில் அறிந்தேன். எப்படியாவது மேஜர் ஆனந்தி இவர்களிடம் தப்பி சீதாவிற்கு இருந்த ஆபத்தை தடுப்பது என்று தீர்மானித்தேன். அதற்காக காத்திருந்தேன். சில நாட்களாக ஆனந்தி வீட்டிலேயே இல்லை. நான் என் உருவத்திலேயே இருந்தேன். அன்று நான்
உன்னை வந்து அழைத்து கொண்டு சிந்தாதிரிப்பேட்டைக்கு சென்றது. அங்கு கோணிப்பை பையிலிருந்து யந்திரங்கள் எழுதி வைத்திருந்த நோட்டு புத்தகத்தையும் அந்த காரிய தகடு யந்திரத்தையும் எடுத்துக்கொண்டேன். பீதியால் உந்தப்பட்டு நின்ற நிலையில் எனக்கு அந்த நோட்டு புத்தகமும் யந்திரமும் முருகன் நிலையில் இருக்கும் கடல் பிரயாணிக்கு ஒரு படகு கிடைத்தது போல இருந்தது. அந்த மூழ்கும் நிலையில் இருக்கும் கடல் பிரயாணிக்கு ஒரு படகு கிடைத்தது போல் இருந்தது. அந்த நோட்டு புத்தகத்தில் ஒரு எந்திரம் சிவப்பு மையில் போடப்பட்டிருந்தது. அதே அச்சரங்கள் தான் காரியத்தகட்டிலும் எழுதப்பட்டிருந்தன. பிரேத பூத பைசாக விமோசனம் என்று எழுதியிருந்தது. அதன் கீழே சௌந்தர்ய லஹரியிலிருந்து ஒரு வடமொழி செய்யுள் இருந்தது. நள்ளிரவில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விவரமும் புவனத்தின் ஆதிசக்தியை தாயாக நினைக்க வேண்டிய சில சட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. எனக்கு வாழ்வோம் என்ற நம்பிக்கை எழுந்தது. நான் குதூகலத்தோடு அடையாறு திரும்பினேன். நோட்டு புத்தகத்தில் இருந்த குறிப்பை பாடம் செய்து கொண்டு அதை கிழித்தெறிந்தேன். எங்கள் வீட்டிற்கு அருகில் இருந்த ஒரு பிள்ளையார் கோவிலில் காரியத்தகட்டை புதைத்து வைத்தேன். பிறகு உன்னிடம் வந்தது நான் திருவல்லிக்கேணி சுப்பிரமணிய சிவம் என்பவர் வீட்டிற்கு சென்றது. அங்கு திடீரென்று நான் மாறியது எல்லாம் உனக்கு தெரியும். சில நாட்களுக்கு அந்த மந்திரம் பலனளிக்கவில்லை. நானும் அதை நம்பியது முட்டாள்தனம் என்று முடிவிற்கு வந்தேன். ஆனால் ஆனந்தியின் உருவில் மல்லிகை அம்மாள் ஆசை வெறியோடு என்னை நெருங்கும்போது அந்த வடமொழி செய்யுளை மனத்திலே சொல்லிக்கொண்டு மல்லிகை அம்மாள் உருவத்தை ஆனந்தியின் உருவத்தில் கற்பனை செய்து அவளை என் தாயாக நினைக்க ஆரம்பித்தேன். அந்த தாய் நினைவோ அல்லது வடமொழி செய்யுளை ஆயிரக்கணக்கில் நான் முணுமுணுத்து வந்ததன் பலனோ தெரியாது. ஆனந்தி உடல் எரிகிறதே என்று சொல்ல ஆரம்பித்தாள். என்னை நெருங்கவும் பயப்பட ஆரம்பித்தாள். இருந்தபோதிலும் இரவில் நான் தூங்கும்போது மந்திரத்தை மறந்து வேறு ஆசை நினைவுகளின் விளைவாக ஏற்படும் ஆபாச கனவுகள் என் உடலை மாசுபடுத்தி இருக்கும் நிலையில் ஆனந்தி என் உடலுள் நுழையத் தொடங்கினாள். ஆனால் அதிக நேரம் என்னுள் அவளால் தங்க முடியவில்லை. சில நாட்கள் செல்ல அவள் என்னை அடைவதையே விரும்புவதில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டேன். அவளை பார்க்கும்போதெல்லாம் நான் அவளை தாயாக நினைத்து செய்யுளை முணுமுணுக்க ஆரம்பித்தேன். ஆனந்திக்கு என்னிடம் கோபமும் வந்தது. அவளை தடுக்கும் சக்தி என்னிடம் இருப்பதை உணர்ந்தாள். அதை வெல்ல அவளால் முடியவில்லை. மல்லிகை அம்மாள் என் முன்னால் தோற்று வருவதையும் அவள் குழப்பமடைவதையும் நன்றாக உணர்ந்தேன். திடீரென்று ஒரு நாள் மேஜர் என்னிடம் வந்து 10,000 ரூபாய் கொடுப்பதானால் அவரும் ஆனந்தியும் என்னை விட்டு விலகி ரங்கூன் செல்வதாக சொன்னார். நான் யோசிப்பதாக சொல்லிவிட்டு உன்னை சந்தித்தேன். பிறகு நீ அனுப்பிய பணம் வந்ததும் அதை கொடுத்து அனுப்பிவிட்டு வீடு வந்து சேர்ந்தோம். ஆனால் என் மனத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு குரல் மட்டும் ஆனந்தியின் பிடிப்பு இன்னும் நீங்கவில்லை, ஆகையால் சீதாவை தொடுவது கூட தவறு என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. நான் அந்த குரலை கேட்டு நடந்து கொண்டதினால் சீதா இதுவரை காப்பாற்றப்பட்டிருக்கிறாள். அன்று ஒரு நாள் இரவு நான் சீதாவின் அறையில் என்னையும் மறந்து அவளை அணைத்தபோது நீ வந்து தடுத்ததற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனந்தி வெளியூர் சென்ற பின்னும் பாதுகாப்பாக பிள்ளையார் கோவிலில் புதைந்து வைத்திருந்த காரியத்தகட்டை எடுத்து அணிந்து கொண்டிருந்தேன். அது கடலில் காணாமல் போனதிலிருந்து எனக்கு இரவு வேளைகளில் விசித்திரமான கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன. அந்த கனவுகளில் ஆனந்தியின் உருவம் தோன்றி என்னை பிடிக்கத் தொடங்கியது. அதனால் தான் நான் திருவண்ணாமலை சென்று சில நாட்கள் சீதாவை விட்டு தனித்திருப்போம் என்று நினைத்து புறப்பட்டு போனேன். பாதி செல்லும்போது டீ சாப்பிடுவோம் என்று டீ கடைக்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு டிரைவரை விட்டு டீ வாங்கி வர சொன்னேன். இருட்டில் ஒதுக்குப்புறமுள்ள இடத்தில் டிரைவர் காரை நிறுத்தி இருந்தான். என் பின்னாலே ஒரு கார் வந்து சத்தமில்லாமல் நின்றது. சில வினாடிகளில் மல்லிகையின் மனம் வீச ஆரம்பித்தது. மனத்தில் லேசாக குழப்பம் ஏற்பட்டது. அடுத்த வினாடி என் கார் கதவு திறந்தது. என் கழுத்தை சுற்றி ஒரு மெல்லிய கை பாம்பு போல சுற்றி கொண்டது. ஆனந்தி ஆசை நெருப்பை கண்கள் வழியே கக்கியபடி நின்றாள். ஆனந்தி, நீயா? ரங்கூன் போலையா என்றேன். உங்களை விட்டு என்னால் பிரிய முடியுமா என்று சொல்லிவிட்டு என் தீர்மானம், என் சுய அறிவு, என் வலிமை எல்லாவற்றையும் ஒருங்கே இழுத்து கொண்டாள். தொடரும்.